Okay, so now ability to donate the hydrogen ions எதை depend ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ HOI. Now, if you look at the now you know that the electronegativity difference chlorine பார்த்தனா இதுக்கு என்ன இதுக்கு -2 இதுக்கு +1 ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இதுக்கு -2 இதுக்கு +1 இதுக்கு -2 இதுக்கு +1 அப்படிதான் என்ன அர்த்தம்? Oxygen is more electronegative, therefore electron இந்த மாதிரி oxygen will pull electron towards itself. In the bond la irukra rendu electron oxygen will pull towards itself. You can see that because oxygen is more electronegative than all the halogens except fluorine. So order of electronegativity na yerkanave sollirken fluorine, oxygen, chlorine and sila scale equivalent ah irukum, sila scale idu jastiya irukum, adukku appuram dhaan matta halogens varum. Remember the electronegativity order, அந்த ஆர்டர் பிரகாரம் தான் இது வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுட்டு என்னன்னா இது உனக்கு ஈஸியாக புரியும் உனக்கு. இப்போ எபிலிட்டி இந்த OH பாண்டு உடையணும் நம்மளுக்கு. இந்த OH பாண்டு உடஞ்சாதான் H+ வெளில வரும். திஸ் பாண்ட் ஹேஸ் டு பிரேக், திஸ் பாண்ட் ஹேஸ் டு பிரேக். எந்த இதில் பாண்டு உடையும் அப்படின்னா எந்த இதில் வந்து ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதில் தான் அது உடையும். இட் வாண்ட்ஸ் டு டேக் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தட் பாண்ட் வரும் உனக்கு. ஸோ எதில் வந்து உனக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் புல் பண்ணும், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் புல் பண்ணும், இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானையும் புல் பண்ணும். நவ் இந்த பாண்டு உடையறதுக்கான ஒரே ஃபேக்டர் எந்த ஃபேக்டர் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் திஸ் ஹாலோஜன் ஆட்டம் ஒன்லி இஸ் கோயிங் டு டிசைட் த எலக்ட்ரான் ரிச்னஸ் ஆஃப் தி ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ தட் ரிமெம்பர் என்ன, when O is electron deficient, when O is electron deficient, OH bond breaks. OH bond breaks. இதான் க்ளூ உனக்கு. ஸோ எந்த காம்பவுண்டில் வந்து O வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எதில் வந்து O எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ்லி, ஏன்னா இதில் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்ன்ற டேர்ம் நம்ம அப்சல்யூட்டாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நவ் இஃப் யூ சி குளோரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட், புரோமின் அதோட கம்மி, அயோடின் அதோட கம்மி. அப்போது இந்த பாண்ட் இந்த OCl பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை ஆக்சிஜனால் ஓரளவுக்கு தான் இழுக்க முடியும், ஏன்னா குளோரின் இஸ் ஆல்சோ ஈக்குவலி எலக்ட்ரோநெகட்டிவ். வேறஸ் இந்த OBr பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை நல்லா இழுக்க முடியும், OI பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை நல்லாவே இழுக்க முடியும். ஏன்னா அயோடினை விட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், புரோமினை விட ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், பட் குளோரினோட பார்க்கும்போது கம்மியான எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி OCl, OBr அண்ட் OI பாண்ட் இன்க்ரீசஸ். இதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும், இதில் அதோட ஜாஸ்தியாக இருக்கும், இதில் அதோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது எதில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும்? HOIயில் வந்து எலக்ட்ரான் வந்து ரிச்சாக இருக்கும். எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் என்ன ஆகும்? பாண்டு உடையாது, பாண்டு அவ்வளோ ஈஸியாக உடைய வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் தான் நல்லா உடையும், ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 ஆட்டம் இஸ் லெஸ். தேர்ஃபோர் ஆக்சிஜன் வில் பி லெஸ் எலக்ட்ரான் ரிச் ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் வந்து HOCl will be most acidic, followed by HOBr, followed by HOI, followed by HOI. ஸோ இந்த ஆர்டரில் அசிடிக் கேரக்டர் வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தட் இஸ் த clue. Ability to donate H+, which in turn depends upon ability to donate H+ depends upon when O is electron deficient. அதுதான் வந்து கண்டிஷன் உனக்கு. தட் இஸ் த கண்டிஷன். இந்த காம்பவுண்டுக்குன்னு இல்லை, எந்த காம்பவுண்டுக்காக இருந்தாலும் நீ இதே ரூலை தான் அப்ளை பண்ணணும். ஐ வில் கிவ் யூ ஒன் சிமிலர் எக்ஸாம்பிள். திஸ் ஆல்சோ யூ மே கெட் இன் யுவர் ஆர்கானிக்கில் வரும் உனக்கு அது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் Cl and you have C double bond OH. You have a compound like this and you have a compound like this, CH3, C double bond OH. Now which is more acidic?
இது நம்ம பின்னால் அக்கா சாப்டர் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டரில் பார்க்க போகிறோம். எனிவே வில் ஜஸ்ட் அந்த கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன். அசிடிட்டி பேசிக் ரிலேட்டட் கொஷின் எதில் கேட்டாலும் நீ பார்க்க வேண்டிய அப்ளை பண்ண வேண்டிய கான்செப்ட் வந்து ஒரே கான்செப்ட் தான், ஒரே லாஜிக் தான் அது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தட் குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். தேர்ஃபோர் இங்கே வந்து இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை குளோரின் இழுக்கும், இது இழுக்கும், இது இழுக்கும், அப்போது இந்த பாண்ட் இழுக்கும், ஸோ இது இழுக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் வில் பி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஆக்சிஜன் வில் பி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ என்ன ஆகும்? அது என்ன பண்ணும்? ஆக்சிஜன் இந்த பாண்டை உடச்சி இதில் இருக்கிற எலக்ட்ரானை அது எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த ப்ராசஸில் H+ ஈஸியாக வெளில வந்துடும். வேறஸ் ஹைட்ரஜன் வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரான் ரிச் கிடையாது குளோரினோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன இருக்கும்? This is a methyl group and you know that methyl group exerts plus I effect. Methyl group exerts plus I effect. இதில் பார்த்தீங்கன்னா oxygen will be electron rich. Oxygen will be electron rich. Therefore இந்த பாண்டை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. Therefore H+ வெளில போகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், less. இதில் வந்து more. இதில் more. So tendency for the OH bond to break will be more in the case of இதோட பேர் என்ன? இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? 1,2. So 2,2,2 trichloro acetic acid. Trichloro acetic acid. So this compound will be more acidic than acetic acid. இது உனக்கு கண்டிப்பாக இதுவும் ஒரு கொஷின் வரும் உனக்கு. எனிவே நம்ம அந்த சாப்டர்லேயே நம்ம தனியாக பார்க்க போகிறோம். Trichloroacetic acid is a stronger acid than acetic acid. Why? Due to the combined 3 inductive effect of chlorine. 3 + I effect of chlorine atoms is responsible for the more acidic character of 2,2,2 trichloroacetic acid. So எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் tendency to OH bond break அதுதான் நீ பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அசிடிக் கேரக்டர் இந்த மாதிரி வரும். ஆக்சிடைசிங் கேரக்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆக்சிடைசிங் கேரக்டர்னா எபிலிட்டி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த ஆக்சிடைசிங் கேரக்டரில் வந்து எபிலிட்டி டு கெயின் எலக்ட்ரான் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், இந்த ரெண்டுத்தை வச்சு நம்ம சொல்லணும். இது ஏன் நான் இதை இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து இந்த எபிலிட்டி டு கெயின் எலக்ட்ரானை வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாதது. கொஞ்சம் வேரியேஷன் வந்துடும், எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன வேரியேஷன் வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஒரு அனோமேலஸாக ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அது உனக்கு தெரிஞ்சிடும். அது பை த டைம் யூ ரீட் அண்ட் ப்ராக்டிஸ் யூ வில் நோ தட் there are 1 or 2 questions which will be deviating from the normal logic. அப்போ வந்து you have to support your answer by saying electrode potential வச்சு நீ சொல்லிக்கணும். ஸோ ஆக்சிடைசிங் பவராக இருந்ததுன்னா you have to use only these 2 points. இப்போ இதில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சிடைசிங் பவர் பார்த்தோன்னா எப்படி வரும்? ஹாலஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் எடுத்துட்டோம்னா இஃப் யூ டேக் HOCl, இந்த HOBr, HOIயில் பார்த்தோன்னா as the size of the halogen atom increases, size of the halogen atom increase ஆகும்போது இந்த HOCl வெறும் Cl கிடையாது, HCl கிடையாது, HOCl பார்த்தோன்னா இந்த சைஸ் பெருசாக thermal stability of the OX bond, thermal stability of OX bond, that is TS, thermal stability of OX bond. Thermal stability of the OX bond வந்து it will increase as the size of halogen as X ஓட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த OX பாண்டோட thermal stability ஜாஸ்தி ஆகும். எப்படி ஜாஸ்தி ஆகும்? பாண்ட் வந்து சைஸ் பெருசாக you see you have oxygen atom, chlorine atom, oxygen atom, bromine atom, oxygen atom, iodine atom, oxygen atom, iodine atom. So இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டின்றது பாண்ட் லென்த்தை மட்டும் பொறுத்து இருக்கலாம். நம்ம வந்து HBRலாம் வந்து பாண்ட் லென்த் பார்த்தோம், இந்த இடத்துல பாண்ட் லென்த் மட்டும் பார்க்க மாட்டோம். ஏன்னா பாண்ட் லென்த் இங்கே வந்து இன்னொரு பாண்டு வேறு உனக்கு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பாண்டு அவ்வளோ ஈஸியாக உடஞ்சிடாது. இந்த பாண்டு வேணால் ஈஸியாக உடஞ்சிடும் நம்மளுக்கு, ஏன்னா ஆசிடுன்றதுனால. இந்த பாண்டு வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. பிகாஸ் போத் ஆர் ஈக்குவலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்குது உனக்கு. ஸோ இந்த பாண்டனுடைய tendency to break this bond is not so easy. Therefore அந்த பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். HBr, HCl, HBr, HIல போட்ட மாதிரி வெறும் பாண்ட் லென்த் வச்சு நீங்கள் போட்டுவிடக்கூடாது. Be careful with that point. Okay, so as the size of the halogen atom increases,
electronegativity difference will increase, therefore thermal stability will increase. The bond will become more polar in nature, therefore when the bond is more polar, then it will be difficult to break, and therefore the oxidizing power of the hypohalous acids வந்து குறைஞ்சிரும். ஆக்சிடைஸ்னா என்ன, tendency to donate electron வந்து it will decrease. So இது எப்படி உனக்கு வரும் அந்த இடத்துல hypochlorite வந்து the electrode potential ஓட support பண்ணுவோம். இந்த பாயிண்ட் இது மட்டும் நீ கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி you have to remember this. இதுல வந்து you will have hypochlorites and hypobromides are almost same due to electrode potential. இதெல்லாம் தான் இதில் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். அதாவது கொஞ்சம் நம்மளுடைய நார்மல் லாஜிக்லேருந்து டீவியேட் ஆகிற பாயிண்ட் இது. This is what you have to remember. The 2 points you have to remember. That is ability to gain ஒன்று, electrode potential ஒன்று. வேணா இந்த இடத்துல you can also include thermal stability. Thermal stability கூட பண்ணிக்கலாம். எல்லாமே interrelated concept தான். Thermal stability depends upon polarity. More polar the bond, less oxidizing will be. So ஒரே லாஜிக்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா as the size x2 size வந்து increase ஆச்சுன்னா increased x2 size or x size இருக்கும்போது increased thermal stability of OX bond, therefore oxidizing power, that is OAN போடுறாங்க, oxidizing power of HOX decreased oxidizing power of HOX. So you remember this logic, you can easily answer that question. And இது வந்து கொஞ்சம் நம்மளுடைய நார்மல் கான்செப்சுவல் எக்ஸ்பிளனேஷன்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி வருவது. ரெண்டாவது வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் பர்ஹாலிக் ஆசிட்ஸில் நம்மளுக்கு ஒரு O எக்ஸ்ட்ரா இருக்கும். Say for example you have this HClO4, this is perchloric acid, perbromic acid, periodic acid. Okay, so electronegativity இதில் வந்து இப்போ இதுலேயே வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணணும், acidic strength will depend upon ability to donate the hydrogen atom. So இப்போ நீ இதில் ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா தான் உனக்கு ஈஸியாக புரியும். இதில் எப்படி போடணும், ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன், 4 பாண்டு, Cl சுற்றி 4 பாண்டு, Br சுற்றி 4 பாண்டு, அயோடின் சுற்றி 4 பாண்டு. ஸோ ஒரு ஓக்கு வந்து H போட்டுக்கணும். 7 வரணும் உனக்கு, அதனால் 4 இருக்குது, 5 6 7 வந்துடுறது உனக்கு. ஓகே, அதே மாதிரி இதுலேயும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி வரும் உனக்கு. ஒரு ஓக்கு H போட்டுக்கணும், 3 5 6 7. அங்கே ஓ இங்கே H போட்டுக்கணும், 5 6 7. This is the structure of the perchloric acid. எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல 4 பாண்டு போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா அதனோட வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு ஏற்ற மாதிரி குரூப் 15 இருந்தால் 5 பாண்டு வரணும். NPOS and B ஆசிட்ஸுக்கெல்லாம் 5 பாண்டு வரணும். ஓசேட்டேப்போக்கெல்லாம் 6 பாண்டு வரணும். ஃப்ளூக்ளோபிராய்டுக்கெல்லாம் 7 பாண்டு வரணும். அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா நீ ஈஸியாக போட்டுருவோம். ஸோ இப்போ இது டிசோசியேட் ஆகும்போது என்ன ஆகும், பர்க்ளோரிக் ஆசிட்னா இந்த பாண்டு உடையணும் உனக்கு. திஸ் பாண்ட் ஹேஸ் டு பிரேக். ஸோ அப்போது எதில் வந்து எதில் வந்து ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதை பார்க்கணும். எதில் ஆக்சிஜன் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அதில் தான் அந்த பாண்டு நல்லா உடையும். அதில் அந்த பாண்ட் நல்லா உடையும் போது மோர் அசிடிக்காக இருக்கும். ஸோ நம்ம இதில் பார்த்தா மாதிரியே தான், ஹைப்போஹாலஸில் பார்த்தா மாதிரி when the electronegativity difference between the two atoms, these two atoms, that is இந்த பாயிண்ட் நீ எழுதிக்கணும். electronegativity difference between this atom
this atom and this atom. இதில் பார்த்தேன்னா எதில் ஜாஸ்தியாக இருக்கும், இதில் தான் வந்து this is more difference. இந்த இடத்துல வந்து more difference இருக்கும், இங்கே வந்து less difference இருக்கும், இங்கே வந்து least difference இருக்கும், இங்கே வந்து least difference இருக்கும். Electronegativity difference will be least. ஸோ electronegativity difference least-ஆக இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் வந்து உனக்கு அந்த அளவுக்கு எலக்ட்ரான் ரிச்சாக இருக்காது, அந்த அளவுக்கு எலக்ட்ரான் ரிச்சாக இருக்காது. therefore this will be more acidic. ஸோ நீ இப்படியே எழுதிக்கலாம் அந்த இடத்துல எப்படி, this will be more acidic, this will be more acidic. இந்த ஆர்டரில் அது வரும், இந்த ஆர்டரில். ஓகே, ஸோ acidic strength வந்து you have to answer based on the either the electron richness of the oxygen or the ability to break the OH bond. ரெண்டுமே interrelated தான். ஸோ இங்கே நான் அந்த லாஜிக் எழுதுகிறேன். less oxygen electron negative. When O is less electron negative or electron rich, when O is less electron rich, then OH bond breaks. Then OH bond breaks. OH bond break ஆச்சுன்னு சொன்னா then it means more acidic. Then it means more acidic. ஆக்சிஜன் எப்போ எலக்ட்ரான் ரிச்சா லெஸ் எலக்ட்ரான் ரிச்சா இருக்குன்னா என்ன அர்த்தம், when the electronegativity difference, when the electronegativity difference between O and X is less. When the electronegativity difference between O and X is less, then this will be, oxygen will be less electron rich. Therefore it will try to break the bond and take the electron. In that process H will be released. Therefore it will be acting as a strong acids. Okay, அதே மாதிரி acidic strength பார்த்த மாதிரி oxidizing power. If you look at the oxidizing power னா electrode potential வச்சு சொல்லணும், இல்லை ability to gain electron வச்சு சொல்லணும். ரெண்டு பாயிண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வேரியேஷன் இருக்குது. பர் ஹாலைட்ஸ் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் அதோட ஆக்சிடைசிங் பவர் வந்து இந்த ஆர்டரில் இருக்கும். BrO4 minus will be very strong, IO4 minus will be less, and then only chlorine comes here. இதை வந்து நம்ம you have to support it by electrode potential. You have to support this fact only by electrode potential. ஸோ அதனால தான் இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட். ஆக்ஸோ ஆசிட்ஸுடைய டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக வரதுக்கு காரணம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து அந்த கான்செப்ட் கொண்டு வரணும். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து இட் இஸ் அன் அப்சர்வ்டு ஃபினாமினன் தட் கால் பி எக்ஸ்பிளைன்டு பை சில டீவியேஷன் மட்டும் இருக்கும் அந்த. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் BrO4, பட் இட் இஸ் லெஸ் ஆக்சிடைசிங் தேன் fluorine. Fluorine is the most strongest oxidizing agent. So this is the reaction that you have to. Oxidizing power வந்து it is supported only by electrode potential. இதில் பார்த்தோன்னா ஸோ இது இந்த அந்த லாஜிக் நான் சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் இருந்ததுன்னா இருக்கும். தட் இஸ் சப்போஸ் யூ ஹேவ் 2F2 plus 2 electron, then it becomes 2F minus. That is, this is reduction and therefore this will act as an oxidizing agent. Something which is minus will have a positive potential நான் சொல்லியிருந்தேன், positive potential, and something which is positive will have a negative potential. This is will have a negative. நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில திருப்பி பார்க்க போகிறோம். This will have a negative potential. அப்படின்னா என்ன அர்த்தம்? Now if bromate is more oxidizing அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? Anything which has got a more positive potential, so bromate will have more positive potential. BrO4 minus will have increased positive potential, followed by iodate will have less positive potential, and chlorate will have still less positive potential. So that is what you have to remember. Sollu sir, positive potential na enna sir? Positive சத்தமா சொல்லு, கேட்கல sir. Positive potential na enna sir? Positive potential na இப்ப பாரு, இதுல வந்து சே உனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறான், அப்ப தெரியும் 1.74 ஏதோ ஒரு வேல்யூ, இதுல வந்து சம் 1.65, இதுல வந்து 1.19 பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். நான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நான் உனக்கு சொன்னால் அது புரியும்.
பாசிட்டிவ். இப்போ எலக்ட்ரிசிட்டியில் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கியூட்டில் ப்ளஸ் மைனஸ்ன்னு போடுறீங்க, ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போ தான் என்ன அர்த்தம்? ரெண்டு ஹாலஜன் கம்பைன் ஆகும்போது எந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. சப்போஸ் யூ ஹேவ் ஒன் ஹாலோஜன் எக்ஸ் அண்ட் அனதர் ஹாலோஜன் எக்ஸ் டேஷ், அனதர் ஹாலோஜன் எக்ஸ் டேஷ். ஸோ ஹாலோஜன்ஸ் வந்து தே எக்ஸிபிட் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +5, +7 எக்ஸிபிட் பண்ணுறது. ஸோ யூ வில் ஹேவ் இது எல்லாத்துலேயுமே வந்து உனக்கு யூ வில் ஹேவ் திஸ் you will have different compounds. Okay, so let me insert a table. We'll have say, okay, now you can see that here idhula chlorine la vandu chlorine fluoride. இப்போ இதோட பேர் எப்படி வரும்? பேர் வந்து I think I'll write it like this. இது கொஞ்சம் கம்பர்சமாக இருக்கும். அது மோனோ, யூ வில் ஹேவ் தி எக்ஸ் எக்ஸ் டேஷ், எக்ஸ் எக்ஸ் டேஷ் சிங்கிளாக இருக்கும்போது, எக்ஸ் ட்ரை +3ல் இருக்கும்போது, அண்ட் தென் +5ல் இருக்கும்போது, அண்ட் தென் +7ல் இருக்கும்போது. ஸோ எந்தெந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் மோனோ வந்து எல்லாமே ஃபார்ம் பண்ணிவிடும். ஏன்னா வேலன்ஸ் ஷெல்லில் வந்து ஆக்டட் அட்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணணும் இல்லையா? ஸோ யூ வில் ஹேவ் யூ கேன் ஹேவ் CLF, CLF. ஏன்னா fluoride is the most electronegative element. ஸோ இதோட பேர் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். பாசிட்டிவாக, அதாவது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வரும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறது அப்புறமா வரும். ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவோட சால்ட்டாக தான் நம்ம அதை சொல்லணும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா ஃப்ளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், தேர்ஃபோர் திஸ் இஸ் அ fluoride. இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி again it is, then this is also called as fluoride. Now this will be called as chloride because chlorine is more electronegative. அதே மாதிரி this will be called as bromide, and this will be called as fluoride. How do you name the compound? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து HCl ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை NaCl ஞாபகம் வச்சுக்கோ. இது நம்ம என்ன சொல்கிறோம்? we say chloride, ஹைட்ரஜன் குளோரைடு. இல்லை NaCl ஞாபகம் வச்சுக்கோ. சோடியம் என்ன சொல்கிறோம்? சோடியம் குளோரைடு. ஸோ வென் அ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னால் அதோட ஐடு சால்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே எலக்ட்ரோநெகட்டிவ், அதில் எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ திஸ் வில் பி மைனஸ், திஸ் வில் பி ப்ளஸ், மைனஸ் 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 மைனஸ். ஸோ chlorofluoride, bromofluoride, bromochloride, iodochloride, iodobromide, iodofluoride. XX3ல வந்து கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். டெண்டன்சி டு ஃபார்ம் வில் பிகம் வெரி லெஸ் பிகாஸ் ஃப்ளோரின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதுக்கு வந்து +1 ஆக்சிடேஷன் தவிர வேறு எதுலேயும் வராது அப்படின்னு. ஸோ ஃப்ளோரின் வந்து சின்ன ஆட்டமாக இருக்கிறதுனால அது மற்ற எல்லாத்துக்கூடையும் வந்து கம்பைன் ஆகும். அது ஓயிங் டு இட்ஸ் ஸ்மால் சைஸ் இட் கேன் கம்பைன். அயோடின் பெருசாக இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு குளோரின் கூடயும் கம்பைன் ஆகும். அண்ட் திஸ் எக்ஸிஸ்ட் அஸ் அ டைமர், I2Cl6. இதெல்லாம் சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பென்டாஹாலைட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளோரின் கூட மட்டும்தான் பண்ணும். ஏன்னா ஃப்ளோரின் தான் சின்ன ஆட்டம், அதனால் அது கூட மட்டும்தான் பண்ணும். மற்றதெல்லாம் பெரிய ஆட்டம். குளோரினும் பெருசு, அயோடின், புரோமின், அயோடின்லாம் பெருசு. அது கூட 5 இது ஃபார்ம் பண்ணுறது வந்து அக்காமடேட் பண்ண முடியாது, ஷேப் அக்காமடேட் பண்ண முடியாது, வராது. அண்ட் 7ல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஃபார்ம் ஆகும். பெரிய ஆட்டம், சின்ன ஆட்டம், இது ரெண்டுத்து கூட மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நோமன்க்ளேச்சர் எப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நோமன்க்ளேச்சர் பார்த்தது தென் ப்ரிப்பரேஷன் தனியாக கேட்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் கேட்டகரியில் வரும். உனக்கு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் கேட்டகரியில் வரும். ஸோ ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்னா எப்படி? ஸோ யூ வில் ஹேவ் Cl2 + F2, Cl2 + F2. நார்மலாக யூ கேன் சே 2ClF. பேர் எழுதணும் இதில், அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. திஸ் வில் பி கால்ட் அஸ் மோனோஃப்ளோரைடு. இதுக்கெல்லாம் சில பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மோனோஃப்ளோரைடுன்னு சொல்லணும். அதுக்கு எவ்வளோ மோல்ஸ் கூட கம்பைன் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி we need to provide energy to break the FF bond and CCl bond. Then you will have 2ClF3.
ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக்காக நம்ம வந்து எவ்வளோ போட்டுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். சே இப்போ BrF2 + 5F2 Br2 + 5F2 போட்டு ஹீட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா you will have BrF5. So you have to look at the number of moles. Number of moles will give you the clue for what type of compound will be formed. Mono form ஆகுமா, tri form ஆகுமா, penta form ஆகுமா, hexa form ஆகுமா அப்படின்றது அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ பார்த்து நீ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மோனோவா, ட்ரையா, பென்டாவா அப்படின்றத ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ ஹெக்ஸாக்கு என்ன வரும்? ஹெக்ஸாக்கு வந்து யூ வில் ஹேவ் I2 மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ I2 + 7F2 உனக்கு 7F2 வந்ததுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் say 2IF7 ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் நம்ம படிச்சிருக்கோம். ஷேப்பை நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப் ஜாமெட்ரி, இது ஒரு டைப் ஆஃப் கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஷேப்ஸ் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? இப்போ IF7 இருக்குது. ஸோ ஹைபிரிடைசேஷன் என்ன வரும்? half into total valence electron in the central atom I 7 plus number of monovalent atoms fluorine 7 minus cation plus anion எதுவும் கிடையாது. ஸோ you will have 7 வருது உனக்கு. 7 வந்தால் என்ன வரும்? ஒரு S 3 P D எவ்வளோ வரும்? 4 போச்சு, அப்போ மிச்சம் 3 இருக்கும். ஸோ you will have sp3d3 7 வரணும் உனக்கு. 7 வரணும்னா என்ன வரணும் உனக்கு? 5 2 வரணும். ஸோ யூ வில் ஹேவ் I F F F F F F பென்டா. ஓகே, ஆக்சுவலாக இந்த பாண்டெல்லாம் நம்ம போடக்கூடாது, இந்த பாண்டெல்லாம் வராது. திஸ் பாண்ட் டசன்ட் எக்ஸிஸ்ட். இது நம்ம ஷேப்புக்காக போடுறது இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உனக்கு வரும் இதில். ஸோ 1 2 3 4 இங்கே ஒரு 5 6 7. ஸோ IF7 பென்டாகோனல் பைபிரமிடல் அந்த மாதிரி வரும். ஸோ 3 4 அப்படின்லாம் எடுத்துட்டேன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ClF3 இருக்குது. ஷார்ட்கட்டில் கூட நீ இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம், உனக்கு ஹைபிரிடைசேஷன் போடலைன்னா. ஸோ நீ இந்த ஃபார்முலா வச்சே போட, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். half into total valence electron of the central atoms fluorine 7 plus number of monovalent atoms 7 fluorine வந்து 3 இருக்குது, minus cation plus anion போட்டேன்னா you will have 5 இருந்தால் என்ன வரும்? ஒரு S 3 P ஒரு D வரும், மூணுத்தையும் ஆட் பண்ணுன்னா 5 வரும் உனக்கு. ஸோ sp3d வரும். ஸோ sp3d வந்தால் என்ன வரும்? அது sp3d வந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல் உனக்கு வரும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டல் வந்து 7 வந்ததுன்னு சொன்னால் அதை 5 + 2 பிரிக்கணும். டோட்டல் 5 வந்ததுன்னு சொன்னால் அதை 3 + 2 பிரிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் 8 வந்தது அப்படின்னு சொன்னால் 4 + 2 பிரிக்கணும். இதுதான் க்ளூ உனக்கு. அப்படின்னா என்ன? இப்போ 7ல் வந்து 5 + 2 5 + 2னா என்ன? பென்டாகோனல். இந்த இடத்துல பென்டாகோனல் 5 6 5 + 2 மேலே 1 கீழே 1. இதில் என்ன? 5 3 இந்த இடத்துல 3. ஸோ 3னா எது? இதுதான் நம்ம 3ன்னு சொல்கிறோம். 3 2. ஸோ இதில் பார்த்தோன்னா இது வந்து 5 2, இது வந்து 5 2. ஓகே, மேலே 1 கீழே 1 5 2ன்னு இருக்கும் உனக்கு அதில். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 3 2ன்னு வரும் உனக்கு அந்த இடத்துல. ஸோ 3 2ன்னு வந்ததுன்னா அப்படி இது மாதிரி இருக்கும். இப்போ இதில் இப்போது 5 வந்திருக்கு இல்லையா? ஆனால் இங்கே 3 ஆட்டம் தான் இருக்கும் உனக்கு. அப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் will be equal to 2. So there will be 2 lone pairs. Surrounding atom எவ்வளோ? 3 fluorine atom இருக்கு இல்லையா? 3 fluorine atom இருக்கிறதுனால you have to remember that.
ஸோ அப்போ 2 லோன் பேர் இருக்கும். ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடலில் லோன் பேர் எப்போவுமே ஈக்குட்டோரியல் பொசிஷன் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஆக்குப்பை ஈக்குட்டோரியல் பொசிஷன், இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? ஏன்னா இதெல்லாம் 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது ட்ரைகோனல் பைபிரமிடலில் மட்டும் லோன் பேர் ஈக்குட்டோரியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணிக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஆக்சியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணிக்கும். மற்ற எல்லாத்துலேயும் ஈக்குட்டோரியல் பொசிஷன் இன் ட்ரைகோனல் பைபிரமிடல். மற்ற எல்லாத்துலேயும் வந்து அதாவது ஆக்டாஹீட்ரல், பென்டாகோனல் பைபிரமிடல், இது எல்லாத்துலேயுமே வந்து இட் வில் ஆக்குப்பை தி ஆக்சியல் பொசிஷன். ஸோ அப்போ இதில் லோன் பேர் எங்கே வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும்? ஈக்குட்டோரியல் பொசிஷனில் வரும். ஸோ அப்போது ஈக்குட்டோரியல் பொசிஷனில் வருதுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இங்கே நடுவில் குளோரின். ஈக்குட்டோரியல் பொசிஷனில் 2 லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். ஸோ எஃப் லோன் பேர் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல். அப்போ என்ன வரும்? இது போயிடும். ஸோ திஸ் வில் பி T-shaped. T-shaped compound. Fluorine. T-shaped compound வரும். ஸோ ஓரளவுக்கு பென்ட்டாக இருக்கும். அது பென்ட்டாக இருந்து T-shaped வரும். லோன் பேர் ஓகே. ஸோ இது வந்து இதில் வந்து இந்த மாதிரி வரும். எல்லாத்துக்கும் இதே தான் உனக்கு வரும். அதாவது எந்த இதை எடுத்துகிட்டேனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். BRF3, IF3 எதை எடுத்துகிட்டேனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ICL3 எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வரும். இதில் வந்து சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே. அதே மாதிரி இப்போது 5ல் பார்த்தேன்னா 7 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம். 5 பார்த்தோன்னா இப்போது 5ல் என்ன சே IF5 எடுத்துட்டேன்னா என்ன வரும்? ஹைபிரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half into total valence electron of iodine 7 plus number of monovalent electrons surrounding it will be 5 minus cation plus anion is equal to 6. 6 na enna varum? ஒரு S, 3P, 2D. அப்படின்னா என்ன? sp3d2. sp3d2 னா 6 னா என்ன சொல்லியிருக்கேன்? 6 னா 4 2ன்னு பிரிச்சுக்கணும். 4 2னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். This is 4. இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் இங்கே 6 வந்திருக்கு இல்லையா? அப்போ லோன் பேர் எவ்வளோ இருக்கும்? ஹைப்ரிட் ஆர்பிட்டல் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம் வில் பி ஈக்குவல் டு 1 லோன் பேர். ஸோ திஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். 5 1 lone pair will be there. நான் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி lone pair will occupy the equatorial position. So IF. So 1 2 3 4 1 2 3 4 5. So அப்போ என்ன வரும்? இதில் you will have this bond. இந்த மாதிரி ஷேப் உனக்கு வரும். ஸோ இப்போ இதோட ஷேப் என்ன? lone pair will not contribute to the shape of the molecule. Therefore உனக்கு என்ன வரும்? this will be the shape. என்னது இது? square pyramidal will be the shape. Okay. So எல்லாத்துக்கும் உனக்கு இதே தான் வரும். lone pair will not contribute to the shape of the molecule. Will not contribute to the shape of the molecule. ஸோ இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் உன்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். IF7 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. ஓகே. நவ் ரியாக்டிவிட்டி அடுத்தது. ஷேப்பை பார்த்துட்டோம். அதாவது இன்டர்ஹாலஜனுடைய காம்பவுண்டுடைய பாண்ட் நேச்சர் பார்த்தோம். முதல்ல நேமிங் எப்படி வைக்கிறது, எந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், நேமிங் எப்படி வைக்கிறது, ப்ரிப்பரேஷன் எப்படி வைக்கிறது, ஷேப்பை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ other properties of interhalogen compounds, chemical nature, thermal stability, all those things. Okay. So reactivity nu pathana first vandu if you look at reactivity na enna? Reactivity is based on polarity of the bond. Reactivity is based on the polarity of the bond. That is, greater the polarity, greater will be the reactivity. Greater the polarity, greater will be the reactivity. இல்லையா? ஸோ தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HCl இருக்கு. உனக்கு HClோட கம்பேர் பண்ணும்போது இப்போது எந்த பாண்டு மோர் போலாராக இருக்கும்? இந்த பாண்டு தான் மோர் போலாராக இருக்கும். பிகாஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வில் பி வெரி ஹை.
increased electronegativity difference இருக்கும், இதில் decreased electronegativity difference இருக்கும். So reactivity is based on the polarity of the bond. Polarity of the bond is increased polarity means increased reactivity. Polarity is based on electronegative difference between two atoms. அப்படின்னா என்ன அர்த்தம்? greater the difference, greater the polarity. Greater the difference, greater the polarity, therefore greater the reactivity. ஸோ இப்போ நம்மளே பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கும் உனக்கு, எதில் வந்து ரியாக்டிவிட்டி வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குமோ அது polarity கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ லுக் அட் ClF, இதில் பார்த்தோன்னா இன்க்ரீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். therefore this will be more reactive. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ சே பிஆர் எடுத்துட்டேன்னு சொன்னால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் தென் ஐஎஃப் பாண்ட் இதில் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கேரக்டர் we can predict the reactivity based on bond polarity. இருக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து ரியாக்டிவிட்டினா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் டேஷ் பாண்ட் உடையணும். திஸ் பாண்ட் ஹேஸ் டு பிரேக். ஃபார் ரியாக்டிவிட்டி என்ன, எக்ஸ் டேஷ் பாண்ட் உடையணும். எக்ஸ் டேஷ் பாண்ட் டு பிரேக். அது எப்போ உடையும்? பாண்ட் என்தால்பி கம்மியாக இருந்தால் உடையும், polarity ஜாஸ்தியாக இருந்தால் உடையும். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். ஸோ ரியாக்டிவிட்டி இஸ் பேஸ்ட் அப்பான் XX bond breaking. ஸோ இந்த XX bond breaking வந்து எதை பொறுத்து இருக்கு? பொலாரிட்டியை பொறுத்து இருக்கு. திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பொலாரிட்டி ஆஃப் தி பாண்ட். ஸோ we can இப்போ இதில் வந்து ட்ரை ஹேலைட்ஸ் இருக்கு, பென்டா ஹேலைட்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சே ட்ரை ஹேலைட் ClF3 இருக்கு, BrF5 இருக்கு, இவ்வளோ பென்டா ஹேலைட்ஸ். அண்ட் தென் hexahalides, ClF. Now இந்த மாதிரி மிக்சடாக கொடுத்தாங்கன்னா உனக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மோனோ ஹாலைடு ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம். திஸ் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். வேற இந்த மாதிரி 3 கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம ஷேப்பை வச்சு தான் நம்ம அதில் பார்க்கணும். இதில் என்ன பார்த்தோம்? T ஷேப்புன்னு பார்த்தோம். we saw the T shape. So T shape ல வரும்போது எப்படி இருக்கும்? This will pull electrons, this will pull electrons, this will pull electrons, this will pull electrons. So அப்போ bond breaking வந்து உனக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டக்குன்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. அந்த இடத்துல ரெண்டு டிசிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கும்போது, வேற இந்த மாதிரி குளோரின் அண்ட் ஃப்ளோரின் தனித்தனியாக இருக்கும்போது பாண்ட் வந்து வீக்காக போகும். எப்போ வீக்காக போகும்னா when compare with இப்போ XX bond இருக்கு, XX bond will be weaker. XX bond will be weaker than XX dash bond because of polarity. Okay, so மாற்றி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் பாண்ட் வில் பி மோர் போலார். More polar means more reactivity. More polar means more reactivity. More reactivity means weaker bond. So this will not be weaker. This bond will be stronger. அதாவது இது ரிலேட்டிவ் ஃபேக்டர் தான். இதில் வந்து ரெண்டு பாண்டுமே, இந்த பாண்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை இந்த ரெண்டு ஹாலஜனும் ஈக்குவலாக இழுக்கும். ஆனால் இதில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கோ அது நல்லா இழுக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்ட் வந்து மோர் போலாராக இருக்கும், மோர் ரியாக்டிவிட்டி இருக்கும், therefore வீக்கராக இருக்கும். திஸ் பாண்ட் வில் பி a weaker bond. Say for example if you take ClFல பார்த்தீங்கன்னா என்ன, ஃப்ளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இது தம்பாக்கும் நல்லா இழுக்கும்.
therefore this bond will be very weaker. So XX bond will be stronger than XX dash bond due to increased electronegativity. So this point is very important to remember the strength. So therefore the activity will be in this order. நான் இதுக்கு இன்னொரு clue உங்களுக்கு கொடுக்குறேன். One more thermal stability மட்டும் we'll see the last point. Thermal stability நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம். thermal stabilityன்றது வந்து எதை பொறுத்து இருக்கு? ஒன்று அது அயனிக்கா இருக்குமா இல்லை கோவலண்ட்டாக இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருக்கு. இல்லைனா ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்ததுன்னு சொன்னால் தெர்மலி மோர் ஸ்டேபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர். இது வந்து அந்த ஃபெஜான்ஸ் ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by Aன்றதை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து பாண்ட் லென்த். லெஸர் த பாண்ட் லென்த் கிரேட்டர் த தெர்மல் ஸ்டெபிலிட்டி. Increased hydrogen bonding, more thermal stability. Increased thermal stability means increased ionic, increased thermal stability. Increased hydrogen bonding, increased thermal stability. Increased bond length, increased thermal stability. So இதுதான் க்ளூ உனக்கு thermal stability predict பண்றதுக்கு. So நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் thermal stability decreases with increase in the size of the halogen atom and the electronegativity difference between the two atoms. Say for example, if you take IF and BRF, பார்த்தோன்னா, so IFல வந்து you will have I and F. IF இது மாதிரி இருக்கு. நம்ம என்ன பார்ப்போம்? பாண்ட் லென்த் எப்படி இருக்கு, பாண்ட் லென்த் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பார்ப்போம். ஸோ பாண்ட் லென்த் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய சைஸை பொறுத்து இருக்குது. ஐ திங்க் திஸ் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஏன்னா இது வந்து டீவியேஷன் ஆகுது. நம்மளுக்கு நார்மலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்லேருந்து இது வந்து டீவியேட் ஆகுது. ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டெபிலிட்டி வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்றது வந்து IF will be thermally more stable than BRF. இது நம்மளுடைய அந்த HBr அந்த லாஜிக்கில் இது வரல. அதாவது இந்த பாண்டு உடையிறதுன்றது வந்து IF is more stable than BRF, than CLF, than ICL. ஓகே, இது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன, இதோட சைஸ் பெருசாக இருக்கும்போது, தட் இஸ் as the size of the halogen atom increases, the distance between the two atoms increases, electronegativity difference will increase, and therefore thermal stability will decrease. In this order. Okay, so I will stop here.